எல்லா புகழும் சாயப்பாவுக்கே. நம்ம ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து போயிட்டுருப்போம். சில பேத்துக்கு அவங்கவுங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு எப்படா விடியும்? இன்னைக்கு எப்படா நல்லபடியா போகும்? இன்னைக்கு ஜாலியா போயிருச்சு. அப்படின்ற மாரிலாம் இருக்கும். ஆனா சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்டா இன்னைக்கு விடிஞ்சிச்சு? எப்படிதான் இத கடக்க போறோமோ? அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஆனா, எல்லாத்துக்கும், எல்லா நேரங்களிலுமே இந்த சூழ்நிலை இருக்குன்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. கண்டிப்பா மாறும். நமக்கான ஒரு நாள் வரும். அது எப்ப வரும்? கொஞ்சம் பொறுமையா இருந்தா தானே வரும். நான்லாம் பயந்து ஓடுன நாளெல்லாம் இருக்கு. என்னைக்குடா அக்கடான்னு இருப்போம் அப்படின்னு நினைச்ச நாளெல்லாம் இருக்கு. நம்மளுக்கெல்லாம் அந்த நாள் வருமா? வராதான்னு நினைச்ச நாள் கூட இருக்கு. ஆனா, சாயப்பாவோட ஆசீர்வாதத்துல அப்படி ஒரு நாளெல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு நான் நிம்மதியா தான் இருக்கேன். ஆனா, என்னன்னா, நான் நிம்மதியா இருக்கேன்றதுக்காக, எனக்கு பிரச்சனைகள்லாம் இல்லன்னு சொல்ல முடியாது. என்ன சுத்தி 1000 பிரச்சனை இருக்கு. ஆனாலும், அது எனக்கு பெருசா தெரியறதில்ல. அது எனக்கு பெருசா பாதிப்ப குடுக்கறதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் தான். நான் சொன்னேன்ல அந்த தம்பி, அவரு வந்து என்ன சொல்லுவார்னா, எந்த பரிகாரமுமே செய்யாம, காலையில 4 மணிக்கு எந்திரிக்க சொல்லுவாரு. இப்ப YouTubeலயே நம்ம போட்டு பாருங்க. எல்லாருமே 4 மணிக்கு எந்திரிங்க, எந்திரிங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்கும், நடக்கும், நடக்கும் அப்படின்றாங்க. ஆனா நம்ம 4 மணிக்கு எந்திரிக்கிறோமா அப்படின்றது தான் பெரிய கொஸ்டின் மார்க்கு. எந்திரிச்சு தான் பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு. நம்ம இப்படியே அழுது புலம்பிட்டு இருக்கிறத விட, ஒரு நாளைக்கு எந்திரிச்சா என்ன நடக்குதுன்னு தெரிய போகுது. ஒரு நாள்லயே மாற்றம் வருமா? வராது. இதோ இன்னைக்கு இத்தனை கடனை சேர்த்து வச்சிருக்கோமே, ஒரு நாள்ல வாங்கின கடனா அது? அப்படி கிடையாது. சில பேர் சிறுக சிறுக வாங்கியிருப்பாங்க. சில பேர் இங்க வாங்கின கடனை அங்க வாங்கி கட்டுறதுனும், அங்க வாங்கினத அங்க வாங்கி கட்டணும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கு. இந்த கடன்ற விஷயமாகட்டும், எந்த விஷயமாகட்டும், எல்லாமே அப்டேட்டா நான் அனுபவிச்சுட்டேன். ஆமாங்க. ஏன்னா, எல்லாத்தையும் நினைச்சு அழுதோம்னா, இன்னைக்கு கண்டிப்பா நான் என்னால உயிரோட கூட இருக்க முடியாது. அந்த மாரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்துட்டேன். இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அவரோட ஆசீர்வாதம் மட்டும்தான். 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்யணும்னு நினைப்பீங்க? 4 மணிக்கு எந்திரிச்சு, ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா? எல்லாம் ஃப்ரெஷ் வாஷ் பண்றதுக்கு, எல்லா ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்றதுக்கு. பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா காலை ஆரத்தி சாயப்பாக்கு ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டு, காலை ஆரத்தி கேளுங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் ஒரு சச்சரிதம் படிங்க. நம்மனால சச்சரிதம் படிக்கிறதுக்கு சச்சரித புக்கு இல்லைன்னா, நம்ம வந்து யூடியூப்ல போய் சாய் சச்சரிதம்னு போட்டால் வரும். அதில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட வாய்ஸ் நிறைய பேர் சச்சரிதம் பாராயணம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சமான வாய்ஸ் எதுவோ அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டு டெய்லியும் அவங்க வாய்ஸில் ஒரு அத்தியாயம் வந்து கேளுங்க. படிக்க முடியாதவங்க கேளுங்க. படிக்க முடியும்னு நினைக்கிறவங்க வாங்கிட்டு படிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம அந்த மூச்சு பயிற்சி பண்ணலாம். 10 நிமிஷம் கூட பண்ணலாம். அது நம்மளுடைய இதுதான். இது எல்லாம் செஞ்சு வந்தாலே கரெக்டாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்களால் நம்ம வாழ்க்கையும் நிறைய மாற ஆரம்பிக்கும். நிறைய மாறிடுச்சு. நிறைய இழப்புகள் ஏற்பட்டுச்சு, இல்லைன்னு சொல்லலை. நீ தான் ஏன் 4 மணிக்கு எந்திரிக்கிறியே, ஏன் அந்த இழப்பெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா, அது ஏற்பட்டு தான் ஆகும். அதுக்கப்புறம் மாறுறது மாறித்தான் ஆகும். இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் சூப்பராக நடந்துச்சு. ஒத்த பைசா கூட இல்லாதப்போ சாயப்பா உட்காந்துருப்பார்ல அந்த திட்டில் 1,00,000 ரூபா பைக்குக்கு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறேன் நான். தம்பி இந்த இதில் ஏதோ இந்த சைன் பண்ண சொன்னான். லோன் ஃபார்மா என்னன்னு எனக்கு சரியாக தெரில. பண்ணித்தரேன். இதை எப்படி கட்டுனா, எப்படி கட்ட வச்சாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. எவ்வளவோ நல்லா நான் கட்ட முடியாமல் கூட போயிருக்குது, ஒரு மாதம் 2 மாதம்லாம். அதுக்கப்புறம் எப்படியோ வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, கெஞ்சி கூத்தாடி டைம் வாங்கி எப்படியோ கட்டுவோம். ஏன்னா அவன் வந்து இந்த ஃபைனான்ஸ் இருக்குல்ல,
இந்த சுய உதவி குழுவின்னு போய் போய் வாங்கி கட்டணும்ல, அதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால பைக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்றனால என்ன ஆயிடுச்சுன்னா, அதில் போய் நம்ம சேர வேண்டியதாக இருந்தது. அப்போது என்ன ஆச்சுன்னா, அவங்க ரிலேஷனில் கூப்பிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு சின்ன பையன் தானே, இவரை கூப்பிட்டு போக முடியல. அப்போல்லாம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அதிகமாக இருந்ததுனால அப்பாவை முன்னிச்சு எதுக்கும் போக முடியல. அதுக்கப்புறமா அவங்க கூப்பிட்டு போனதுனால அவங்கெல்லாம் என்னென்ன பொறுப்பேற்றுக்கிட்டவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஒருவேளை இவன் கட்டாமல் போயிட்டானா நம்ம மேலே காசு கட்ட சொல்லிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டாங்க. க்ளோஸ் ரிலேஷன் தான். ஆனாலும் அவன் அதுக்கு சங்கடப்படலை. நானே கட்டிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டான். அப்புறம் வந்து கட்டி முடிச்சிட்டான். வெற்றிகரமாக கட்டி முடிச்சாச்சு. இன்னைக்கு அது வந்து பார்த்திங்கன்னா, எப்படி அந்த பைக்கை வாங்கினேன்னே தெரில. இது மாதிரி தான் நிறைய விஷயம். அவன் இந்த மாதிரி போயிட்டுருந்தான். போயிட்டுருந்தப்போ கொரோனா வந்துருச்சு. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் காசு வாங்கணும், அவங்கள டார்ச்சர் பண்ணி வாங்கணும். இங்கே வந்து ப்ரெஷர் கம்பெனியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லோன் வாங்கினவங்கெல்லாம் கொடுக்க முடியாமல் எங்கேயோ எஸ்கேப் ஆகி அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வருமானம் இல்லை, எல்லாம் அடைச்சிட்டாங்க இல்லையா? அதனால் அப்போ வந்து ஒரு முடிவு பண்ணான். ஏம்மா, இவங்கெல்லாம் வந்து அவங்கள துன்புறுத்தியெல்லாம் போய் என்னால் வாங்க முடியாதும்மா. நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணிடுறேம்மா. கஷ்டமோட கஷ்டமாக என்னமோ நடந்துட்டு போகுதும்மா. 1 வருஷம் உட்காந்து படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் உட்காந்து எங்கேயுமே போகல. வந்து பசங்க யாரு கூடயும் செட்டே சேர மாட்டேன். அவனா டைம் டேபிள் போட்டான். என்ன இந்த தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் கேட்கும், இந்த முறுக்கு அந்த மாதிரிலாம் கேட்கும். உட்காந்து தான் படித்தான். அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம். அவ்வளோ பெரிய தாடி. நினச்சா இதாக இருந்துச்சு. பைத்தியக்காரனாட்ட படித்து அந்த வேலையை எப்படியோ போலீஸ் வேலையை வாங்கிட்டான்னு எல்லாத்துலேயும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தம்பி வந்து வேலை வாங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் இருக்கும்போதே சின்ன தம்பிக்கு போய் சரி ஆவினில் வந்து ஏதாவது வேலை கிடைக்குமா என்னென்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போனோம். ஒரு பக்கம் சொன்னாங்க 5 லட்சம் 6 லட்சம்னாங்க. ஆனால் உறுதியாக கிடைக்குமா என்னன்னு தெரியாது. அது வேற காசு நம்மக்கிட்டேயே காசு இல்லை. கடனுடனே வாங்கி கொடுத்து காசை சிக்கிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ சின்ன தம்பி என்ன சொன்னான்னா, அம்மா எனக்கு 15,000 கட்டி விடுங்க, நான் எப்படியாவது படித்து வேலை வாங்கிக்கிறேன்ட்டான். நான் வந்து சொன்னது அதுதான். என்னால் மற்றவங்க மாதிரிலாம் படிக்க வைக்க முடியல. இன்றைக்கி பசங்க நல்லா படிக்கிறத பார்த்தோன்னா நல்லா படிக்க வச்சுருக்கலாமோ அப்படின்ற எண்ணம்லாம் இருக்குது. ஆனால் என்னால் முடியல. நீங்கள் வந்து என்னென்ன படிக்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்கள் குழந்தைய படிக்க வச்சுக்கோங்க. எனக்கு முடிஞ்சது இதுதான். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் சேர்த்து விட்டேன். 2 பேர் படித்து ஆளுக்கு ஒரு டிகிரி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி படித்து ஒரு வேலை வாங்கிக்கோ. நான் வழித்தடத்தை காட்ட தான் முடியுமே ஒழிய என்னால் அதில் செயல்படுத்த முடியாது அப்படின்னா, இவன் சின்ன தம்பி வந்து எனக்கு ஒரு 15,000 கட்டி விடுங்க, நான் எக்ஸாம் படித்து பாஸ் ஆகிக்கிறேன் அப்படின்ச்சு. சரின்ட்டு இப்போது வந்து குரூப் 4ல் பாஸ் ஆகி ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கார்ப்பரேஷனில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக கிடச்சிருக்கு. மறுபடியும் எழுதுவேன், நல்லா இன்னும் மார்க் வாங்கி நல்ல போஸ்ட்டுக்கு போவேன்னு சொன்னான். அந்த எண்ணங்கள்லாம் எப்படி வந்ததுன்னு தெரியல. இவனுங்கெல்லாம் சின்ன வயசுலலாம் உட்காந்து படிக்கவே மாட்டானுங்க, விளாண்டுட்டே இருப்பானுங்க, டிமிக்கி அடிப்பானுங்க. அவன் +2ல் செஞ்ச சேட்டையெல்லாம் இப்போ சொல்லி சிரிக்கிறானுங்க. எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. பொம்பளை பிள்ளை பெரிய பிள்ளையானா வீட்டை விட்டு போகாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அது அப்படின்றது தான் ஒரு நடைமுறைக்கு உண்டானது. ஆனால் இப்போ எல்லாம் அப்படி இல்லை. ஆம்பளை பசங்கள்லாம் பெரிய பசங்க ஆனாங்கன்னா வீட்டை விட்டுட்டு அதிகமாக வெளியில் தான் இருப்பானுங்க. அப்போ நம்ம பையன் நம்மளுக்கு நல்ல பையனாக இருக்கலாம். ஆனால் வெளியில் போயிட்டு வர்ற பையன் என்ன செய்கிறான்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் உட்காந்து படித்து 2 பேருமே வாங்கினாங்க. வந்து வந்து அவர் வந்து பேரை கெடுத்துட்டு போயிட்டார். நல்ல பையன்னு பேர் எடுத்தவர் இந்த மாதிரி ஒன்றுமே உருப்பிடாமல் போயிட்டானே, எல்லாத்தையும் அழிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இவங்க 2 பேரும் ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை வாங்கினங்காட்டி தூத்துனவங்க எல்லாம் பரவாயில்ல,
நான் படுறதுக்கு அவன் இல்லை, 2 பேத்துக்கும் நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க, எவ்வளோ பாவமாக பார்த்துருப்பாங்க. நான் என்னோடய வாழ்க்கையை கூட நான் வந்து இப்படி தான் வாழணும் அப்படின்லாம் வந்து இன்னொருத்தர் ட்ரெஸ்ஸஸ் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுமா? நம்மளை இங்கே தான் இருக்கணும், நீ இதைத்தான் பண்ணணும், இதுதான் சாப்பிட்ணும். ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இருந்தது, அதனால் அப்படி போக வேண்டியதாயிருச்சு. தங்கமானவர் தான் அவர். ஆனால் இந்த ஒரு கெட்ட வழக்கம் தயவு செய்து சொல்கிறேன். நம்ம நினைக்கிறோம், நம்ம குடிக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நான் என்ன குடிச்சிட்டு வந்து பேசாமல் படுத்துக்கிறேன், நான் யார்கிட்டயாவது சண்டைக்கு போகிறேன், நான் யாராவது கையை பிடிச்சிருந்தேன்னா ஆகுனா அந்த குடிக்கிறவங்களாம் அப்படியே தான் சொல்லுவாங்க போல, யார்கிட்டயாவது கையை பிடிச்சிருந்தேன்னா. பிடிச்சாதான்ட்டு இல்லை, சண்டைக்கு போனாதான்ட்டு இல்லை, அமைதியாக படுத்தாலும் உங்கள் உடம்புக்கு அது கெடுதல்னு நினைக்கவே மாட்டேங்கிறீங்க. அதை மனப்பூர்வமாக நினச்ச நாளன்னைக்கு அந்த நாள் வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடுது. அது யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. சரி, நம்ம உறவுகளில் தான் இப்படி ஒருத்தர் ஆயிடுச்சு, நம்ம அதை பார்த்து தெளிஞ்சுக்கலாம் அப்படின்னும் மக்களுக்கு அந்த அறிவு வர்றதே இல்லை. இப்போவும் நிறையா பேர் இவர் மாமாவாக இருப்பாங்கள்ல, அதெல்லாம் பார்த்த பசங்கள்லாம் இன்னும் திருந்த பாட்ட காணோம். ஆனால் ஒரே ஒரு தம்பி மட்டும் திருந்திட்டான். அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனும் இவருமே சேர்ந்து ஏகப்பட்ட இடத்துல எல்லாம் சாப்பிட்ருக்கானுங்க. அவன் வந்து 100 ரூபாய்க்கு கெஞ்சிட்டு கிடப்பான், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி அவன் பார்த்திங்கன்னா திருந்தி சூப்பராக இருக்கான், குடும்பத்தை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டான். மாமா போயிட்டு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டாருக்கா அப்படின்னு சொன்னான். அவன் வச்சிருந்த பாசத்துக்குரிய பலனை அனுபவிச்சிட்டான். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம என்ன மாற்றங்கள் வந்தாலும் நம்மளும் ஏற்றுக்கணும். ஏற்று வாழ்ந்துக்கிட்டாதான் நமக்கு உரிய வாழ்க்கைக்குரிய வழியே கிடைக்கும். அந்த மாற்றத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். அந்த மாற்றங்களால் வரக்கூடிய மாற்றத்தையும் நம்ம வாழ பழகிக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல மாற்றம் நம்மளுக்கு மாறும். நான் உயிராக நினச்சிட்டு இருந்த அந்த ஊரை விட்டு சாயப்பா ஒதுக்கி வந்துட்டார். அந்த ஊரை விட்டு போகலாமா வேணாமான்னு 1008 தடவை யோசனை பண்ணேன். அப்போ தான் மாற்றங்களால் தான் உன்னோட வாழ்க்கை மாற்றமடையும்னு சொல்லிட்டு அழகாக ஒரு வார்த்தை வந்து என்ன மீண்டும் மீண்டும் யோசிக்க வச்சுக்கிட்டே இருந்தது. அப்போ தான் ஒரே விதமாக டிசைட் பண்ணினேன். அங்கே எல்லாமே சொந்தக்காரங்களாக இருக்காங்க, வேண்டாம், இவங்களுக்கு முன்னாடி நல்லது கெட்டதுன்னா போய்க்கலாம் வந்துக்கலாம், அவங்க கூட வாழ வேண்டாம், நம்ம நல்ல இடத்துல இருக்கோம்ல, அமைதியாக ஒரு இடத்துல ஓரமாக இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி பழனி அவுட்டரில் வந்துட்டோம். இப்போ நிம்மதியாக இருக்கும், ஏதாவது நல்லது கெட்டதுன்னா போய்ப்போம் வந்துப்போம், அவ்வளோதான் போதும். இப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையை சாயப்பா கொடுத்துருக்காரு. எனக்கு மட்டும் இல்லை, சாயப்பா தன்னோட குழந்தைங்க எல்லாத்துக்குமே தருவார். அந்த மாற்றங்களால் வரக்கூடிய மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கணும். கண்டிப்பாக அதை மாதிரி வாழ பழகிக்கணும். அது எத்தனை சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம அதெல்லாம் கடந்து போயிடுவோம். அமைதியாக இருந்துக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு தேவையான மாற்றத்தை சாயப்பா கொடுப்பாரு. அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.